அன்பிற்குரிய மாணவ தம்பி தங்கைகளே, நாம் இன்று ஒரு மிக முக்கியமான கட்டத்தை கடந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல இருக்கிறோம். அருளானந்தர் கல்லூரி கடந்த 55 ஆண்டுகளாக தன்னுடைய கல்வி பணியை மதுரை மாவட்டத்தில் சற்று ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய உசிலம்பட்டி தாலுகாவில் இருந்து செய்து கொண்டிருக்கிறது. இங்கு கேம்பெயினிங் பண்ணக்கூடிய ஆசிரியராக இருந்தாலும் சரி, டிஇஓவாக இருந்தாலும் சரி, மற்ற பல உயர் அதிகாரிகளை இந்த கல்லூரி உருவாக்கி இருக்கிறது. இந்த கல்லூரி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி. கடந்த இந்த பொது தேர்விலே மிக அதிகமான எண்ணிக்கையிலே தமிழகம் தன்னுடைய வெற்றி பாதையை முன்வைத்திருக்கிறது. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் ஏறக்குறைய 98%. இந்த சாதனைகளை செய்த கல்வித்துறையினர், ஆசிரியர்கள் அனைவருக்கும் அருளானந்தர் கல்லூரி சார்பாக மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாரையும் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள், அப்படித்தானே? அது ஒரு மிகப்பெரிய சாதனை. நான் உங்களோட பேச விரும்புகிற ஒரே ஒரு செய்தி இதுதான். 12ஆம் வகுப்பு என்பது ஒரு கட்டம், ஒரு ஸ்டேஜ். இதற்கு அடுத்ததாக உயர்கல்வி என்பது மிக மிக அவசியம். ஏன் உயர்கல்வி அவசியம் அப்படின்னா, என்னோட படிக்கக்கூடிய மாணவர்கள், நான் இந்த கல்லூரியில் ஏறக்குறைய 22 ஆண்டுகளாக பணி செய்கிறேன். நிறைய மாணவர்கள் வந்து படிக்க வருவாங்க. படிக்க வச்சு வந்துட்டு ஒரு சில பேப்பரில் அரியர், டிகிரி முடிக்காமல் ஏதாவது வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், உங்களுடைய நண்பர்கள் கூட ஏறக்குறைய ஒரு சிலர்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அவர்கள் பார்த்த 1000 அல்லது 2000 ரூபாயை பெரிதாக நினைத்து தொடர்ந்து படிக்காமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அப்படி போன மாணவர்கள் ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு மறுபடிக்கும் காலேஜுக்கு வந்து, எனக்கு டிகிரி கட்டாயம் ஃபாதர், நான் டிகிரி வாங்கணும், எனக்கு ஏதாவது வழி இருக்குதா என்று கேட்டு வருகிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நான் படிக்கிற நேரத்தில் கஷ்டப்பட்டேன், அல்லது என்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக வேண்டி வேலைக்கு போனேன், வேலைக்கு போன பொழுது எனக்கு ஓரளவு சம்பளம் கிடச்சிச்சு, ஒரு நாளைக்கு 500 ரூபாய். ஆனால் கடைசி வரையிலும் என்னை ஒரு அத்தக்கூலியாகவே வைத்திருந்தார்கள். என்னை பெர்மனண்ட் ஆக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படியே பெர்மனண்ட் ஆக்கினாலும் ஒரு சில கம்பெனிகள் என்னை என்ன பண்ண சொல்கிறாங்க, டிகிரி முடித்தா தான் உன்னை சூப்பர்வைசராகவோ பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். எனவே மாணவ தம்பி தங்கைகளே, உயர்கல்வி என்பது மிக மிக அவசியம். நாம் இன்னைக்கு குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. குரூப் 4 எக்ஸாமுக்கு கல்வி தகுதி என்ன? 10ஆம் வகுப்பு முடித்தால் போதும். 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நான் வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுதி நான் உள்ளே போயிடுறேன். அதற்கு பிறகு என்கிட்ட டிகிரி இல்லை அப்படின்னா, அல்லது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதலை அப்படின்னா எனக்கு ப்ரமோஷன் இருக்குமா? இருக்கவே இருக்காது. நான் ஒரு ஆசிரியர். நான் கல்லூரிக்கு பணி செய்ய வர்ற பொழுது என்னுடைய பிஹெச்டி என்கிட்ட இல்லை. நான் பிஹெச்டி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து முதல்வர் பதவி கிடைக்குமா? கிடைக்காது. எனவே நான் உங்களிடம் சொல்லக்கூடிய முதல் சிந்தனை, முதல் கருத்து, உயர்கல்வி என்பது மிக மிக அவசியம். இப்பொழுது கிடைக்கக்கூடிய 1000 ரூபாய், 2000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாய், 12,000 ரூபாய் மட்டும் போதும் என்று நினைத்தால் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு, ஏன்னா என் கூட வேலைக்கு சேர்ந்திருப்பான், அவன் டிகிரி முடிச்சிருப்பான், அவன் முன்னால் போயிடுவான். அல்லது எனக்கு பின்னாடி வேலைக்கு சேர்ந்திருப்பான், அவன் டிகிரி முடிச்சிருப்பான், அவன் எனக்கு சூப்பர்வைசர் ஆகிடுவான். இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். எனவே மாணவர்கள், நீங்கள் எல்லோருமே இத்தோடு படிப்பை நிறுத்தி விடாதீர்கள். உயர்கல்விக்கு கட்டாயம் செல்லுங்கள். தமிழக அரசு அதற்கான நிறைய ஏற்பாடுகளை செய்திருக்கிறது இல்லையா? தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்தின் வழியாக 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கிறது. அதே போல் பெண்களுக்கான 1000 ரூபாய் என்பது வந்து கொண்டிருக்கிறது. மாதம் 1000 ரூபாய், 10 மாதத்திற்கு 10,000 ரூபாய் என்றால் அதுவே போதும் உங்களுடைய உயர்கல்வியை தொடர்வதற்கு, தொடர்ந்து படிப்பதற்கு. எனவே மாணவ தம்பி தங்கைகளே, உயர்கல்விக்கு கட்டாயமாக செல்லுங்கள். ஒரு சிலர் உயர்கல்விக்கு போகிறோம்,
என்ன படிக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், வேலைக்கு வாய்ப்புக்கு எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது பத்தாது. நான் என்ன படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். கணிதம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக மிக குறைவு. கணிதம் படித்த மாணவர்கள் கூட கணிதத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்கிறார்களா என்றால் இல்லை. ஆனால் அவர்களுக்கு சொல்லுகிறேன், கணிதம் என்பது மிக அவசியம். அப்படி இல்லாமல் நான் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் ஏஐயில் உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சா கஷ்டம். ஏன் கஷ்டம் அப்படின்னா, ஏஐ அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அல்காரிதம்ஸ் என்பது வேற ஒன்று இல்லை. அது ஒரு மேத்தமேட்டிக்ஸ், அவ்வளவுதான். அதனால் கணிதம் என்பது மிக அடிப்படையான எல்லா சயின்ஸுக்கும் ஒரு தாயாக இருக்கக்கூடிய பாடம். எனவே என்னுடைய விருப்பம் எது, அல்லது எனக்கு கஷ்டப்படாமல் நான் டிகிரி வாங்கணும் அப்படின்லாம் நினச்சி நீங்கள் டிகிரியை தேர்ந்தெடுக்காதீங்க. சரிதானா? கட்டாயமாக உங்களுடைய உயர் கல்வி இன்னும் உயரணும் அப்படின்னா, நீங்கள் நிறைய படிக்கணும், அதே மாதிரி நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கோர் சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சிலர் உடனடியாக இப்பொழுதே பிபிஏக்கு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. எக்கனாமிக்ஸில் சேர்றதுக்கு ஆள் இருக்காது. ஆனால் எக்கனாமிக்ஸ் தான் தாயிடமிருந்து பிறந்தவள் தான் காமர்ஸில் இருந்து பிறந்தது தான் அவங்களுக்கு பிபிஏ. அது பேத்தி மாதிரி. அதனால் கோர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நல்லா படிங்க. அப்ளைடு சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போயிடுறாங்க. கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் அவங்க மெடிசின் அப்படிலாம் போகணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க டிகிரியிலேயே அங்கே போயிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து கால் ஊன்றுவதற்கு வழி இல்லாமல் நிற்பார்கள். அதனால் ஒரு பேஸ் அஸ்திவாரத்தை நன்றாக ஆழமாக பரப்பி போட்டிங்க அப்படின்னா மேலே போக போக எத்தனை அடுக்கு மாடிகளையும் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். எனவே அடுக்கு மாடிகளை உங்கள் உயர்கல்வியில் இன்னும் உயர வேண்டும் என்றால் நீங்கள் கட்டாயமாக இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் அவைகளை தேர்ந்தெடுத்து படியுங்கள். கடைசியாக அருளானந்தர் கல்லூரி உங்களை அன்போடு இருகரம் விரித்து வரவேற்கிறது, இருகரம் குவித்து வணங்கி வரவேற்கிறது. நீங்கள் படித்து நீங்கள் இன்றைக்கி நாள் முடிஞ்சதுக்கு பிறகு அப்படியே கேம்பஸை சுற்றி பாருங்கள். நல்ல லேப் வசதிகள் இருக்கிறது, நல்ல வகுப்பறைகள் இருக்கின்றன, நல்ல விளையாட்டு எல்லாவற்றிற்குமான சூழல் இருக்கிறது, என்சிசி என்எஸ்எஸ் போன்ற வசதிகள் இருக்கிறது. என்சிசிலாம் ரொம்ப முக்கியம். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறையா பேர் ஆர்மிக்கு போகணும் அல்லது போலீஸ்க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்போ நீங்கள் என்சிசியில் சி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தால் உங்களுக்கு 5 மதிப்பெண் கிடைக்கும். இங்கேயே தட்டச்சு பயிற்சி இருக்கிறது. உங்களுக்கு தட்டச்சு பயிற்சியில் நீங்கள் ஹையர் தமிழ் இங்கிலீஷ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குரூப் 4 எக்ஸாமில் 5 மதிப்பெண் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கிறது. மற்றவங்களுக்கெல்லாம் கட் ஆஃப் 90 அப்படின்னா நீங்கள் தட்டச்சில் நீங்கள் ஹையர் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாடப்பகுதிகள் ரொம்ப மார்க் 85 இருந்தாலே போதும். ஒரு 0.1 எத்தனையோ மாணவர்கள் ரேங்கில் குறைஞ்சிருவாங்க. 5 மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கிறது. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு சேர்ந்து நம்முடைய அருளானந்தர் கல்லூரியில் TUV ரெயின்லேண்ட் என்கின்ற ஜெர்மன் கம்பெனி அவர்களோடு இணைந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அதே போல் ஜெர்மனி போன்ற நாடுகளில் படிக்க வேலை செய்ய விரும்புகிறவர்களுக்கு ஜெர்மன் மொழி, பிரெஞ்சு மொழி என்று சொல்லிக் கொடுக்கிறோம். இவைகளையெல்லாம் எங்களுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இதை பயன்படுத்தி எங்கள் அருளானந்தர் கல்லூரிக்கு இணைந்து நீங்களும் உங்கள் உயர்கல்வியில் முன்னேற நம்முடைய டிஇஓ அசோக்குமார் சார் மாதிரி அவர் எங்களுடைய முன்னாள் மாணவர், அவரை போன்று நீங்களும் உயர வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நன்றி.